வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. ராஜபக்சக்களின் சகாக்கள் கலக்கமடைவது ஆச்சரியத்துக்குரியதல்ல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஏன் பதறுகிறார்? மஹிந்த ஜெயசிங்க கேள்வி. அஸ்வசம பயனாளிகளுக்கு குட் நியூஸ். இன்று முதல் பணம் வரவு. வெளியான முக்கிய தகவல். பசில் ராஜபக்ஷ வழக்கில் அடுத்த அதிரடி நடவடிக்கை. பிணையாளர்களுக்கு வந்த அதிர்ச்சி. வியட்நாமுக்கு இனி நேரடியாக பறக்கலாம். இலங்கையில் தொடங்கிய புதிய விமான சேவை. 2028க்கு பிறகு மீண்டும் அதிருமா இலங்கை? ரணில் விடுத்த முக்கிய எச்சரிக்கை. இலங்கை கடற்படைக்கு எதிராக தமிழக மீனவர்கள் அதிரடி முடிவு. ராமேஸ்வரத்தில் வெடித்தது அதிருப்தி. கிளிநொச்சியில் விடுதலை புலிகள் முகாமா? வைரலான தகவலுக்கு அமைச்சர் கொடுத்த பதில். ஆப்கானிஸ்தான் காபூலில் பாடசாலை அருகே குண்டுவெடி. 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயம். ஸ்பெயினை உலுக்கிய நிலநடுக்கம். வீதிக்கு ஓடிய மக்கள், கட்டிடங்கள் சேதம். HIN பரவுகிறதா? 2500 மாணவர்களில் 500க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. பெங்களூரு பள்ளியில் பரபரப்பு. ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தில் விடுதலை செய்யப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகர் ஷிரான் ராஷிக் தற்போது கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இனி பல விடயங்கள் வெளிவரும் என தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் பேசுகையில், வழக்குகளை விரைவாக விசாரித்து நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்படும் போது நாமல் ராஜபக்சக்கள் மற்றும் அவர்களின் சகாக்கள் கலக்கமடைவது ஆச்சரியத்துக்குரியதல்ல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஏன் கலக்கமடைய வேண்டும்? எதிர்க்கட்சி தலைவர் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைகளை கேட்கின்றார். அவரது ஆலோசனைகளை பெற்றால் சஜித் பிரேமதாச தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராகவே இருக்க நேரிடும். நாமல் ராஜபக்ச நாங்கள் யார் என்று தெரியும் தானே, பின்கதவால் ஓடுபவர்கள் அல்ல என்று சபையில் சண்டித்தனம் பேசுகின்றார். ராஜபக்சக்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். தாயூதின் படுகொலை, லசந்த விக்ரமதுங்க படுகொலை என எண்ணற்ற படுகொலைகளுக்கும் இவர்களுக்கும் தொடர்புண்டு. ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தில் விடுதலை செய்யப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகர் ஷிரான் ராஷிக் தற்போது கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இனி பல விடயங்கள் வெளிவரும் என்றார். ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்வசம நலன்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. முதல் கட்டத்தின் கீழ் 9,99,502 குடும்பங்களுக்கு சுமார் ரூபாய் 9.24 பில்லியன் வழங்கப்படவுள்ளது. அதேபோல் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 2,12,955 குடும்பங்களுக்கு சுமார் ரூபாய் 2.32 பில்லியன் வழங்கப்படவுள்ளது. இதன்படி இரு கட்டங்களிலும் சேர்த்து 12 லட்சத்துக்கும் அதிகமான பயனாளி குடும்பங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கவுள்ளது. எனவே தகுதியான பயனாளிகள் இன்று முதல் தங்களது வங்கிக் கணக்குகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு நலன்புரி நன்மைகள் சபை அறிவுறுத்தியுள்ளது. மாத்தறையில் 1.5 ஏக்கர் காணியை முறையற்ற வகையில் பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்தி கொள்வனவு செய்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியுள்ளார். இதையடுத்து அவரது பிணைக்கு பொறுப்பாளர்களாக கையொப்பமிட்டவர்களிடம் நீதிமன்றம் விளக்கம் கோரியிருந்ததுடன் பிணைத் தொகையை அரசுடைமையாக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கில் மூன்றாவது பிரதிவாதியான பசில் ராஜபக்ச நீதிமன்றம் ஏற்கத்தக்க மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்காமல் தொடர்ந்து முன்னிலையாகாமல் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரது பிணைக்கு பிணையாளர்களாக கையொப்பமிட்ட மூவருக்கும் அபராதம் விதித்த நீதிபதி அதனை செலுத்த தவறினால் சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டார். அத்துடன் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட திறந்த பிடியாணை எதிர்வரும் அக்டோபர் 27 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் முதலாவது மற்றும் இரண்டாவது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையான அதேவேளை அரசு தரப்பில் FCID அதிகாரிகளும் பிரதிவாதிகள் தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவும் முன்னிலையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான
நேரடி விமான சேவையை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இதன் முதல் விமான BJ 1875 ஹோஷி மின் நகரில் இருந்து 169 பயணிகளுடன் புறப்பட்டு நேற்று இரவு 9:33 மணியளவில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இந்த விமானத்திற்கு நீர்பீச்சி மரியாதை செலுத்தப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த தொடக்க விமானத்தை இலங்கையைச் சேர்ந்த திவங்க சில்வா மற்றும் ரந்தீர் பெரேரா ஆகிய இரு விமானிகள் இயக்கியிருந்தனர். பின்னர் கட்டுநாயக்காவில் சிறிது நேரம் தரித்து நின்ற விமானம் 171 பயணிகளுடன் மீண்டும் ஹோஷி மின் நகரை நோக்கி புறப்பட்டது. இந்த சேவைக்காக 180 பொருளாதார வகுப்பு இருக்கைகளை கொண்ட ஏர்பஸ் A320 விமானம் பயன்படுத்தப்படுகிறது. கொழும்பு ஹோஷி மின் நகருக்கு இடையிலான இந்த நேரடி விமான சேவை வாரத்திற்கு 3 நாட்கள் செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இயக்கப்படவுள்ளது. இந்த நேரடி விமான சேவை இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் மக்கள் தொடர்புகளை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த தொடங்கும் காலம் நெருங்கி வருவதால் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான தற்போதைய வேலை திட்டம் 2027 மார்ச் மாதத்தில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 2028 ஆண்டுக்கு பின்னர் வெளிநாட்டு கடன் திருப்பி செலுத்தும் அழுத்தம் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய எழுதிய ஜுத தெக்கட உரதி என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றிய போதே ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவரது கூற்றுப்படி 2028 ஆண்டுக்கு பின்னர் கடன் செலுத்துவதற்காக இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்க வேண்டியுள்ளது. ஆனால் 2026 ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு சுமார் 8 பில்லியன் டாலர்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் எதிர்கால தேவையை சமாளிக்க மேலும் பல பில்லியன் டாலர்களை திரட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அடுத்த சில ஆண்டுகளில் தேவையான வெளிநாட்டு நாணயத்தை எவ்வாறு திரட்டுவது என்பது குறித்து தெளிவான மற்றும் முறையான பொருளாதார திட்டத்தை உடனடியாக உருவாக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஏற்றுமதியை அதிகரித்தல், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் நாட்டின் வெளிநாட்டு வருமானத்தை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அனைத்து விசைப்படகு மீனவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் 30 முதல் கடலுக்கு செல்லாமல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட மீனவர்கள் தீர்மானித்துள்ளனர். இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதை போன்று இந்த ஆட்சியிலும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சுமார் 10 ஆண்டுகளாக இடம்பெறாமல் உள்ள இந்தியா இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்த வேண்டும் என்பதும் அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இதனுடன் எதிர்வரும் செப்டம்பர் 1 முதல் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தையும் முன்னெடுக்க ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்க பிரதிநிதிகள் முடிவு செய்துள்ளனர். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரம் தொடர்பாக இதுபோன்ற வேலைநிறுத்தங்கள் ஏற்கனவே ராமேஸ்வரத்தில் இடம்பெற்றுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் முகாம் அல்லது வெடிபொருள் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பச்சிலை பள்ளி பிரதேச சபைக்கு உட்பட்ட அரசுக்கு சொந்தமான காணியில் அனுமதியின்றி கட்டுமான பணிகள் இடம்பெறுவதாகவும் அது விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் அல்லது வெடிபொருள் தயாரிக்கும் இடமாக இருக்கலாம் எனவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு பதிலளித்த அமைச்சர், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாக ஒருவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முழங்காவில் போலீசாரால் தியாகராசா குணதீபன் என்பவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டமை, டிராக்டர் மூலம்
மூலம் மணல் அகழ்ந்தமை மற்றும் காடழிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அங்கு விடுதலை புலிகளின் முகாம் அமைக்கப்படுவதாக பரப்பப்படும் தகவல்களுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. மேலும் இவ்வாறான பொய்யான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த விவகாரத்தை இன அடிப்படையில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சட்டவிரோத கட்டுமானங்கள் மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் அவற்றுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் பாடசாலை ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. உள்ளூர் ஊடகங்கள் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 50 என தெரிவித்துள்ளன. காபூலின் தஸ்தி பச்சி பகுதியில் உள்ள மெக்தியா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த பகுதி பெரும்பாலும் கஷாரா சமூகத்தினர் வசிக்கும் பகுதியாகும். பாடசாலை வளாகத்திற்கு அருகில் கைக்குண்டு வெடித்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த மாணவர்களில் 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. சம்பவம் தொடர்பாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த தாக்குதல் குறித்து ஐநா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் சம்பவத்திற்கு பின்னால் இருப்பவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட 4.8 மெக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கத்தில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் கட்டிடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கிரானடா நகருக்கு அருகே சுமார் 10 கிலோமீட்டருக்கும் குறைவான ஆழத்தில் நிலநடுக்கத்தின் மையம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தின் அதிர்வால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்புக்காக வீதிகளில் திரண்டனர். மேலும் சில அருங்காட்சியகங்கள், நிர்வாக கட்டிடங்கள் மற்றும் விளையாட்டு மையங்கள் முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டன. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான அல்கம்பரா அரண்மனையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மதியத்திற்கு பின்னர் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பிரபல கிளாரன்ஸ் ஸ்கை ஸ்கூல் பாடசாலையில் காய்ச்சல், சளி மற்றும் கடுமையான இருமல் போன்ற அறிகுறிகளுடன் அதிகளவான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரிச்சர்ட் டவுன் பாட்டரி சாலையில் அமைந்துள்ள இந்த பாடசாலையில் சுமார் 2500 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இவர்களில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காய்ச்சல், சளி, கடுமையான இருமல் மற்றும் உடல்வலி காரணமாக பாடசாலைக்கு வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 21 ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களும் இதே போன்ற அறிகுறிகளுடன் விடுப்பு எடுத்துள்ளனர். இதனிடையே பாடசாலையின் முதலுதவி நிலையத்தில் 137 மாணவர்கள் காய்ச்சல் அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்றுள்ளனர். அவர்களில் 2 மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் HIN1 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை நேரடி வகுப்புகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தற்போது இணையவழி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நோய் பரவலுக்கு பாடசாலை சுற்றியுள்ள சுகாதாரமற்ற சூழலும் காரணமாக இருக்கலாம் என பாடசாலை நிர்வாகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பிய அவசர கடிதத்தில் பாடசாலையை சுற்றி அனுமதியின்றி இயங்கும் சில தெருவோர உணவகங்கள் தொடர்பாகவும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. நடைபாதைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுகள், முறையாக அகற்றப்படாத கழிவுகள் மற்றும் அவற்றால் உருவாகும் எலித்தொல்லை ஆகியவை மாணவர்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே பாடசாலை வளாகத்தை சுற்றியுள்ள 50 மீட்டர் பகுதிகள் சுகாதாரமற்ற முறையில் உணவு விற்பனை செய்வதை தடுக்கவும், சட்டவிரோத கடைகளை அகற்றவும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.